அது ஒரு அழகான கிராமம். அங்கிருந்த பெரும்பாலானவங்களுக்கு விவசாயம்தான் வாழ்வாதாரமா இருந்தது. அங்கதான் ராமையாவும் தன்னுடைய மனைவி மற்றும் 2 மக்களோட வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர்கிட்ட 3 எருதுகளும் ஒரு சின்ன விவசாய நிலமும் இருந்தது. அந்த எருதுகளையும் தன்னுடைய குழந்தைகள் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஆனா அவர் வச்சிருந்த 3 எருதுகள்ல ஒன்னுக்கு ரொம்ப வயசாய் போயிடுச்சு. முதல் மாதிரி அதனால சரியா வேலை செய்ய முடியல. இத பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் மக்கள்ல சில பேரு, ஏன் ராமையா, அந்த எருதைத்தான் யாருக்காவது கொடுத்துறது, இப்படி வயசான எருதை வச்சு வேலை செஞ்சேன்னா நீ எந்த காலத்துல நிலத்தை உழுது முடிக்கிறது? அறுவடை காலமே வந்துருமாட்டிருக்குதப்பா அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொன்னாங்க. ஆனா ராமையாவுக்கு தான் அந்த எருதை வைக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா முதல்ல அவன் விவசாய தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு எருது தான் அவன்கிட்ட இருந்தது. அதுக்கு மாணிக்கொன்னு பேர் வச்சு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு வந்தான். குத்தகைக்கு எடுத்திருந்த நிலத்தை அவன் சொந்தமா வாங்கினதுக்கும் இப்போ இன்னும் 2 எருதுகள் வாங்கி கொஞ்சம் வசதியா இருக்கிறதுக்கும் இந்த மாணிக்கந்தான் கடுமையா உழைச்சிருக்கான். அதனால இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் ராமையா பெருசா காதுல வாங்கிக்கல. இந்த சமயத்துலதான் பட்டணத்துல இருந்து ஆட்கள் வந்து அந்த ஊர் மக்களை சந்திச்சு பேசினாங்க. அவங்க தொழிலுக்கு வயசான எருதுகள் தேவைப்படுறதாகவும் அதுக்கு நல்ல காசு கொடுத்து அவங்க வாங்கிக்கிறதாகவும் சொல்ல நிறைய பேரு அவங்களுடைய எருதுகளை இந்த பட்டணத்து ஆளுங்க கிட்ட வித்துட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ராமையாவுடைய மனைவி மாணிக்கத்தை விற்க சொல்லி அவனுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சா. என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி போன ராமையா அவனுடைய உயிர் நண்பன் குமாரசாமியை போய் பார்த்தான். மாணிக்கத்தை அந்த பட்டணத்துக்காரங்க கிட்டயே வித்தரலாமான்னு அவனுடைய அபிப்பிராயத்தை கேட்டான். ஐயோ வேண்டாமப்பா, இந்த பட்டணத்துக்காரங்க ஏதோ ஃபேக்டரி வச்சிருக்கிறாங்களாமா. வயசான எருதையெல்லாம் வாங்கி அதோடைய தோலை உரிச்சு செருப்பு பையன்னு ஏதோ செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. இது தெரியாம நம்ம ஊர்க்காரங்களும் காசு வருதேன்னு சொல்லி எல்லா எருதையும் அவங்கிட்ட வித்துட்டாங்க. நீ மாணிக்கத்தை கொடுத்த அவனுக்கும் இதே நிலைமைதான் அப்படின்னு சொல்ல ராமையாவுக்கு மனசே விட்டு போச்சு. நீயே மாணிக்கத்தை கொடுக்காம வச்சிருந்தேனாலும் உன் பொஞ்சாதி சும்மா இருக்க மாட்டா. பேசாம அத பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரு. அதுக்கு ஆயுசு கெட்டியா இருந்தா அங்கேயும் இங்கேயும் மேய்ஞ்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு போட்டோம். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்துட்டு போய் உன் பொஞ்சாதி கிட்ட எருது வித்த காசுன்னு கொடுத்துரு. அப்புறம் மெதுவா உனக்கு எப்போ பணம் கைக்கு கிடைக்குதோ அப்போ எனக்கு திருப்பி கொடுத்தா போதும், ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு குமாரசாமி சொல்ல ராமையாவுக்கும் அது நல்ல யோசனையா பட்டுச்சு. அன்னைக்கே ராத்திரியோட ராத்திரியா மாணிக்கத்துக்கு தண்ணி எல்லாம் காட்டிட்டு அவனை அந்த காட்டு பகுதியில கொண்டு போய் விட்டுட்டான். பேய் இருக்கு பிசாசு இருக்கு அப்படிங்கிற பல கட்டுக்கதைகளை நம்பி யாருமே அந்த காட்டுக்குள்ள போறதில்ல. அதனால மாணிக்கம் அங்க இருந்தாலும் ஊர்க்காரங்க கண்ணில் பட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில ராமையா வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாணிக்கம் கொஞ்சம் புத்திசாலியான எருது. சின்ன வயசுல இருந்து நம்மள புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட முதலாளி இப்போ தனியா காட்டுக்குள்ள வந்து விட்டுட்டு போறானே அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இனிமேல் நாம அவனை தேடி போக கூடாது, நாமளே தான் பாத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த எருது காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அழகான அருவி வர அந்த இடத்துல தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு ஒரு மறைவான பாறை பின்னாடி போய் படுத்துட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்தது. அந்த பாறைக்கு பக்கத்துல தான் ஒரு சிங்கத்துடைய குகை இருக்குதுங்கிறது பாவம் மாணிக்கத்துக்கு தெரியல. எங்கேயோ வெளியில போயிருந்த சிங்கம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வர மாணிக்கத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னா கண்டிப்பா சிங்கத்துடைய வேகத்துக்கு தன்னால ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது அதுக்கு தெரிஞ்சது. அப்போ இங்கிருந்தபடியே தான் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்ச மாணிக்கம் அந்த பாறைக்கு பின்னாடி இன்னும் சில எருதுகள் இருக்கிற மாதிரியே ஒரு பேச்ச தொடங்குச்சு. டேய், இங்க ஒரு சிங்கம் வருது, அது மட்டும் என் பக்கத்துல வரட்டும், அதை என் கொம்பால குத்தி கிழிச்சு தூக்கி போட்டுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து மிதிச்சே அதை கொன்னரலாம், நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு அந்த சிங்கம் தான் எற அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு நடுங்கி போன சிங்கம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் அதை ஓடினதும் எதிரில் வந்த நரி அதை தடுத்து நிறுத்தி, ராஜா என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம், இந்த காட்டுக்கே புதுசா சில மிருகங்கள் வந்திருக்கு, அது எல்லார விடையும் பலசாலி அப்படின்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் சொல்லுச்சு. இதை கேட்ட நரி நக்கலா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, சிங்கராஜா நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா,
உங்களை விட பலசாலி இங்க யாரும் இல்லை. அது நல்லா உங்களை ஏமாத்தி இருக்கு. அதுதான் உங்களுடைய இறை. வாங்க நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கத்தை சமாதானப்படுத்த, அதுக்கு சிங்கமும் இல்லை இல்லை, நான்லாம் நீ சொல்றத நம்ப மாட்டேன். அது என்னை கொன்னுடுச்சுன்னா நான்லாம் வரலப்பா அப்படின்னு ஒதுங்கிடுச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க, உங்க வாளையும் என் வாளையும் சேர்த்து கட்டிடலாம். ஒருவேளை ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா முதல்ல அது எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி 2 வாளையும் ஒன்னா கட்டிட்டு சிங்கத்தை கூட்டிட்டு கிளம்பிச்சு. அப்போ கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே சிங்கமும் நரியும் ஒன்னா சேர்ந்து வர்றத மாணிக்கம் பார்த்துருச்சு. ஒரு பிரச்சனைய சமாளிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை வந்தா நாம சோர்ந்து போயிட மாட்டோம். ஆனா மாணிக்கம் இதுக்கெல்லாம் சலைச்சவனே இல்லை. இந்த 2 மிருகத்தையும் ஒரு சேர சமாளிக்கிறதுக்கு அடுத்த நொடியே ஒரு தந்திரத்தை யோசிச்சு வச்சான். இந்த மாணிக்கம் மாதிரி தான் நாமும் இருக்கணுங்கிறத வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்துல 625ஆவதா இந்த குறள் இருக்கு. அழிவிலான் அப்படின்னா மனம் தளராதவன், நிதானம் இழக்காதவன், கலங்காதவன்கிற பொருள் வரும். அழிவிலான் உற்ற இடுக்கண், இப்படி நிதானம் இழக்காதவனுக்கு, மனம் தளராதவனுக்கு வருகின்ற துன்பம் அடுக்கி வரினும், அடுத்தடுத்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் இடுக்கண் படும். அந்த துன்பமே இவனுக்கு துன்பம் கொடுக்க முடியலையே அப்படின்னு துன்பப்படுமாம். அதாவது அடுத்தடுத்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளராமல் இருப்பவனுக்கு துன்பம் கொடுக்க முடியல. இப்படி நிதானம் இழக்காதவனுக்கு, மனம் தளராதவனுக்கு வருகின்ற துன்பம் அடுக்கி வரினும், அடுத்தடுத்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் இடுக்கண் படும். அந்த துன்பமே இவனுக்கு துன்பம் கொடுக்க முடியலையே அப்படின்னு துன்பப்படுமாம். அதாவது அடுத்தடுத்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனம் தளராமல் இருப்பவனுக்கு துன்பம் கொடுக்க முடியலையேன்னு அந்த துன்பமே துன்பப்படுமாம். இப்போ இந்த மாணிக்கத்துக்கு வந்த துன்பம் யாரு? இந்த நரியும் சிங்கமும். அது பக்கத்துல வந்த உடனேயே மாணிக்கம் நரிய பார்த்து, ஏ நரி, நான் உன்கிட்ட என் குழந்தைகளுக்கு 2 சிங்கத்தை கொண்டு வான்னு சொன்னேன். நீ என்ன ஒன்னே ஒன்ன கூட்டிட்டு வந்திருக்க? அறிவில்லை உனக்கு அப்படின்னு கேட்டதும், ஓ, இந்த நரியும் கூட்டுக்களவாணி தானா? அந்த மிருகத்து கூட சேர்ந்துக்கிட்டு தன்னை தந்திரமா கூட்டிட்டு வந்துருச்சே அப்படின்னு நினைச்ச சிங்கம் மறுபடியும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சது. தம் வாளையும் சிங்கத்து கூட சேர்த்து கட்டின நரி மேடு பள்ளம் கல்லு முள்ளுன்னு எல்லாத்துலயும் அடிவாங்க சிங்கம் அதை இழுத்துக்கிட்டே ஓடிடுச்சு. தான் உயிரே போகக்கூடிய துன்பம் வந்த போதும் இந்த எருது அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மனம் தளர்ந்து அங்கேயே நின்றுதாலோ இல்ல பயந்து போய் ஓடி இருந்தாலோ அது அந்த சிங்கத்துக்கு இரையா இருக்கும். ஆனா அந்த எருது பதட்டப்படலை, நிதானம் இழக்கலை. அதனாலதான் தான் உயிரை காப்பாத்திக்க முடிஞ்சுது. தன்னை தேடி வந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுக்க முடிஞ்சுது. இந்த நிதானத்தை தான் நாம இழந்துட்டு நிற்கிறோம். நம்ம பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் நாம பதட்டப்படும் போது அது நம்மளுக்கு புலப்படாது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் நாம நிதானம் இழக்காம பதட்டப்படாம இருந்தோம்னா எவ்வளவு இடர்கள் வந்தாலும் அதை அசால்ட்டா தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்போம்.